எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வாஸ்து குறிப்புகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். போன வாரம் பூஜை அறையை எந்த திக்கில் நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வாரம் நம்ம வரவேற்பு அறையை பற்றி பார்க்கலாங்க. இப்போது பொதுவாகவே வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வராங்க அப்படின்னா அவங்கள அமர வைக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தோம்னா வரவேற்பு அறை தான். அது பார்த்தோம்னா வீட்டின் நுழைவாயில இருக்கக்கூடிய ஒரு அறை தாங்க வரவேற்பு அறைன்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அப்பேற்பட்ட அறையை எந்த திக்குகளில் அமைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாகவே ஒரு வீட்டில் வடகிழக்கு, அப்படி இல்லைனா வடமேற்கு, அதுவும் இல்லைனா தெற்கு, மேற்கு, இந்த மாதிரி திக்குகளில் தான் அந்த வரவேற்பு அறையை நம்ம தேர்ந்தெடுத்து அமைக்கணும். இரண்டாம் பட்சமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென்கிழக்கில் அமைக்கலாங்க. இப்போ பார்த்தோம்னா சில பேர் கேட்பாங்க, எங்கள் வீட்டில் வரவேற்பு அறை பார்த்தோம்னா தென் மேற்கில் இருக்குது, வடக்கில் இருக்குது, கிழக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பார்த்தோம்னா அதிகமான பலன்களை நம்மளுக்கு கொடுக்காதுங்க. அதனால் நம்ம மாற்றி அமைச்சிக்கிறது நல்லது. நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா சிலதை மாற்றி அமைச்சிக்கணும்னா நம்ம அதுக்கு மேலே அது நம்மளுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு திசையாக அது அமையும். சரிங்களா? சரி, இப்போது இந்த வாரத்தில் நம்ம வரவேற்பு அறையை பற்றி பார்த்துட்டோம். அடுத்த வாரம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா படுக்கை அறையை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்க, வீட்டில் எந்த திக்கில் அந்த படுக்கை அறையை அதாவது பெட்ரூமை அமைச்சா நம்மளுக்கு நன்மை தரும் அப்படின்றத பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.